ஒரு பேங்க் கதவை உடைச்சு உள்ள போய் திருடி இருக்கான். ஆனா அவன் அதோட நிறுத்தல, கண்டிப்பா திருடுவான். தமிழக சட்டசபை தேர்தலில் பதிவான ஓட்டுகள் இன்று எண்ணப்பட்டு முடிவுகள் வெளியாக உள்ளன. இந்நிலையில் ஓட்டு எண்ணிக்கையின் போது பெரிய அளவில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்பட வாய்ப்புள்ளதாக ஆளும் கட்சியான திமுக சார்பில் தமிழக தேர்தல் அதிகாரியிடம் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்கிற்கு திமுக அமைப்பு செயலர் RS பாரதி அனுப்பிய புகார் மனுவில் கூறப்பட்டுள்ளதாவது: சட்டசபை தேர்தல் ஓட்டு எண்ணிக்கையின் போது பாஜக மற்றும் அதன் தூண்டுதலின்படி அரசியல் கட்சிகள் ஓட்டு எண்ணும் மையங்களில் இடையூறு ஏற்படுத்த திட்டமிட்டுள்ளதாக நம்பகமான தகவல் கிடைத்துள்ளது. இத்தகைய நடவடிக்கைகள் ஓட்டு எண்ணிக்கை மையம், அதை சுற்றியுள்ள பகுதிகள் மற்றும் கட்சி அலுவலகங்கள் உள்ளிட்ட பிற முக்கிய இடங்களிலும் பரவக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. இதன் அடிப்படையில் பெரிய அளவிலான சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகள் ஏற்படக்கூடும் என்ற அச்சம் நிலவுகிறது. இவற்றை தவிர்க்க போதுமான பாதுகாப்பு பணியாளர்களை பணியில் அமர்த்த வேண்டும். சட்ட அமலாக்க முகமைகளுடன் ஒருங்கிணைந்து தடுப்பு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். தமிழகம் முழுவதும் அமைதி, ஓட்டு எண்ணும் செயல்முறையின் நேர்மை ஆகியவற்றை பேணுவதை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த புகார் மனுவில் கூறப்பட்டுள்ளது.